ஒசூர் அருகே பொதுமக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்திய பொதுப்பாதையில் தனிநபர்கள் சுவர் எழுப்பியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்முகில். முழு விவரங்கள். ஒசூர் அருகே நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையில் கருங்கல் சுவர் எழுப்பி தடுக்கப்பட்டதால் கிராம மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேரிகை அருகே உள்ளது BS சிம்மசந்திரம் தான். இந்த கிராமத்தில் தான் இந்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது. பலதரப்பட்ட மக்கள் வசித்துக்கு வரக்கூடிய இந்த கிராமத்தில் காலகாலமாக பயன்படுத்தி வந்த இந்த பொதுப்பாதையை அதே கிராமத்தை சேர்ந்த முனிகிருஷ்ணன் மற்றும் ராஜப்பா என இரு சகோதரர்கள் தங்களுக்கு சொந்தமான நிலம் என தெரிவித்து இந்த பாதையில் யாரும் செல்லக்கூடாது எனவும் தெரிவித்து இரு வீட்டிற்கும் இடையில் கருங்கல் தடுப்பு சுவர் எழுப்பி கட்டியுள்ளார்கள். இதனால் அந்த பகுதியில் உள்ளவர்கள், அதாவது கிராம மக்கள் வெளியே தங்களுடைய ஆடு மாடுகளை தோட்டத்திற்கு அழைத்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வீட்டில் உள்ளவர்களும், அதாவது உடல்நிலை சரியில்லாதவர்களும், பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களும் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக மேலும் அந்த பகுதியில் அந்த பாதை வழியாக தான் கர்நாடக மாநிலத்திற்கும் செல்வதற்கும் பயன்படுத்தி வந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் கிராம மக்கள் இன்று காலை திடீரென அந்த பகுதியில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலில் ஈடுபட்டதை அறிந்த அப்பகுதி, அதாவது பேரிகை காவல்துறை அதிகாரிகள் அந்த கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாக அளித்ததின் அடிப்படையிலே கிராம மக்கள் கலைந்து சென்றனர். இதனிடையே அங்கு வந்த சூழ்கரி வீடியோ இரு தரப்பினரையும் இன்று மாலை சந்திக்கும்படி அவர்களுக்கு சமரச பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து வெளியேற முடியாமல் தவித்து வருவதாகவே அந்த கிராம மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.